நான் ஒரு கோயிலுக்கு போகிறேன். ஒரே தெய்வத்தை வணங்கிட்டுருக்கிறேன். அந்த தெய்வம் எனக்கு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த கோரிக்கை அதுக்கிட்ட வைக்கிறேன். அது கல்யாணம் பண்ணி கொடுத்துருது. எனக்கு செஞ்சிருச்சே அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் அதே கோயிலுக்கு அனுப்ப முடியுமா? அவங்களுக்குன்னு விருப்பப்பட்ட கோயிலை அவங்க தான் தேர்வு பண்ணிக்கணும். தேர்வு பண்ணி அந்த தெய்வத்து மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சு செயல்படுறதுக்கு பேர் தான் தெய்வ நம்பிக்கைன்னு அர்த்தம். கொடுமுடி, காளகஸ்தி, திருமணஞ்சேரி இந்த மாதிரி பரிகார ஸ்தலங்கள்லாம் இருக்குது. நீங்கள் பரிகாரம் இல்லைங்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு என்னோடய நண்பர்களே கேட்குறாங்க. சரி, இந்த மாதிரி கோயில்கள்லாம் எப்போ இருந்து பரிகார ஸ்தலங்களாக மாற்றப்பட்டன? சுமார் 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் பரிகார ஸ்தலமாக இருந்துச்சா அப்படிங்கிறத சிந்திச்சிங்கனாவே தெரியும். முன்னோர்கள் முட்டாள்களான்னு கேள்வி கேட்குறாங்க. அடுத்த 3வது தலைமுறைக்கு நீங்கள் தான் முன்னோர்கள். அப்போ அந்த முன்னோர்கள் முட்டாள்களாக புத்திசாலியாக நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும்.